பிசிபி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. பிசிபி ஸ்டூடெண்ட்ஸ்னால் வேறு எதுவும் இல்லை, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ். உங்களால் டாக்டரே ஆக முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களால் நீட்டு கிளியர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு தான். அதாவது இது என்ன கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் கவுன்சிலிங். அதாவது பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்கறது, அன்பார்ன் சைல்டாக இருக்கலாம், இல்லை சைல்டு பிஃபோர் பர்த் இட் செல்ஃப். நீங்கள் வந்து அந்த ஹெல்த் ரிஸ்க்கை பற்றி பேரண்ட்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கறது தான். ஸோ இதோட டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் earn 20 lakhs per annum. In abroad you are working means you can learn up to 1.8 crores per annum. பிகாஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது மெடிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் தான் இந்தியாவில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜெனட்டிக் கவுன்சிலிங்கும் போது ஸோ ரொம்ப ரேராக தான் அதை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜெனட்டிக் கவுன்சிலிங் எப்படி செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th இருந்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கும் போதே சைக்காலஜியும் கூட சேர்ந்து எடுக்கணும், சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால். ஸோ அதுவே ஐபி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஃபிசிக்ஸ் ஹெச்எல், கெமிஸ்ட்ரி ஹெச்எல் கூட சைக்காலஜி ஹெச்எல்லும் நீங்கள் சேர்த்து எடுக்கணும். ஸோ நீங்கள் 12th முடித்தோடனே பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஜெனட்டிக் எடுக்கணும், தென் பிஎஸ்சி லைஃப் சயின்ஸ் எடுக்கணும். ஸோ இதை தாண்டி நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் டூ மாஸ்டர்ஸ் இன் ஜெனட்டிக். ஸோ இதோட மெயின் ஃபோக்கஸ் பண்ணி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ்க்கு ஹெல்த் ரிஸ்க் ஆஃப் த அன்பார்ன் சைல்டு ஆர் சைல்டு வந்து பிஃபோர் பர்த் இட் செல்ஃப் பேரண்ட்ஸ் ஹெல்த் ரிஸ்க்கை பற்றி சொல்கிறது தான் இந்த ஸ்டடீஸ். ஸோ இதோட டிமாண்ட் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணணும், எப்படிலாம் தெரிஞ்சுக்கணும், மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா லிங்க்கில் வந்து ஜெனட்டிக்னு டைப் பண்ணுங்கள். ஐ வில் ஷேர் யூ த லிங்க். Then I will share more videos based on this in Don Bosco Valiati YouTube channel. Kindly subscribe it. Thank you.